முடமாக்கப்பட்டு கிடக்குறீங்க. நீங்க முடமாக்கப்பட்டு கிடக்குறீங்க. உங்க தரிசனம் முடமாக்கப்பட்டுருச்சு. உங்களுடைய சிந்தை முடமாக்கப்பட்டுருச்சு. உங்களுடைய இருதயத்தினுடைய எண்ணங்கள் எல்லாம் முடமாக்கப்பட்டு கிடக்கிறது. ஆனால் இந்த 42வது நாள் கர்த்தர் உலாவுகிறார். கர்த்தர் உங்களை தட்டி எழுப்ப விருப்பப்படுகிறார். இல்ல இல்ல, கர்த்தர் எழுப்ப போறாரு. உங்களை எழுப்பி நிறுத்துவாரு, சாட்சியாய் நிறுத்துவாரு. ஆமே, நீங்கள் பெரிய காரியங்களை நீங்கள் செய்ய போகிறீர்கள். கர்த்தர் உங்கள் நிமித்தம் ஒரு பெரிய காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி ஆமேன். மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு என்னை பரம்ப பண்ணுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்னை எழுப்புகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அப்படியே கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க, என்னை எப்படியாவது என்னை எழுப்புங்கப்பா, என்னை எழுப்புங்கப்பா, என்னை எழுப்புங்கப்பா. எனக்கு தெரியும், நான் அந்த முடத்தன்மையில இருக்கிறேன். நான் கால்கள் கட்டப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறேன். என் சரீரங்கள் கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன். என் விஷன் எல்லாவற்றையும் பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். என்னால எழும்ப முடியல, என்னால அந்த இடத்துல இருந்து வர முடியல. நான் எல்லா தரிசனத்தையும் நான் இழந்துட்டேன். ஆனா இப்போ ஊழியக்காரர் பேசுகிற வார்த்தை உண்மையானதா இருக்குமானால் எனக்குள்ளே ஒரு அக்கினி கடந்து வரட்டும், எனக்குள்ளே ஒரு எழுப்புதல் கடந்து வரட்டும். சொல்லுங்க சொல்லுங்க, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை ஜெயிக்க கூடிய பலத்தை கர்த்தர் தருவார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. அப்பா, என்னை குறித்து நீர் வைத்திருக்கிற நோக்கம் 100% நிறைவேறுவதாக.